Hello guys, welcome to Knowledge Harvester channel. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப் ரிலேட்டடாக ஒரு நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த நியூஸை வந்து யார் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா theverge.com கவர் பண்ணியிருக்காங்க. இது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூடியூப் now has more than 100 million premium subscribers. அதாவது யூடியூப்பில் வந்து நீங்கள் ஆட் ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்னா ப்ரீமியம் வந்து யூஸ் பண்ணணும், அதாவது பை பண்ணணும். இப்போ வந்து அந்த ப்ரீமியம் யூசர்ஸ் வந்து 100 மில்லியன் வந்து அதாவது எஸ்டர்டே தேர்ஸ்டே வந்து உங்களுக்கு வந்து அச்சீவ் பண்ணியிருக்கதா யூடியூப் வந்து சொல்லியிருக்காங்க. YouTube reached an important milestone on Thursday for its paid music and video tiers. அதாவது இது யூடியூப் மியூசிக், யூடியூப் ப்ரீமியம், அதாவது யூடியூப் நார்மலாக ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்து 100 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து குளோபல் லெவலில் ரீச் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து இது வந்து டேரெக்டாக ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவங்க இல்லை. அதாவது நம்ம இப்போ வந்து ட்ரையல் பேக் நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதாவது 1 month ட்ரையல், ஸோ 2 months ட்ரையல்னு அது மாதிரி யூடியூப்பில் கொடுப்பாங்க. இது 1 month இல்லை 2 month தெரியல, இல்லை 15 days ட்ரையல்னு நினைக்கிறேன். ஸோ 15 days ட்ரையல்ஸ் அது போல் வந்து இப்போ யூடியூப்பில் அதுக்கப்புறமா ப்ரீமியம் நம்ம பே பண்ணி கொடுப்போம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க 100 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யூடியூப் வந்து ரீச் ஆகிருக்கு அப்படின்னு. வேறு என்ன சேர்த்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கூகுள் சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸ் விச் இன்க்ளூடிங் யூடியூப் டிவி அண்ட் கூகுள் ஒன்று எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். கூகுள் ஒன்று, யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே. யூடியூப் மியூசிக் இஸ் அ கம்பெனி ஸ்ட்ரீமிங் மியூசிக் சர்வீஸ். அதே போல் யூடியூப் மியூசிக் அது எல்லாமே இதோட பேக்கிங் எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா $11. அதுக்கப்புறமா யூடியூப் ப்ரீமியம் வந்து $14 வரும். இந்தியாவில் எவ்வளோன்னு தெரில. இந்தியாவில் வந்து ப்ரீமியம் வந்து ஃபேமிலி பேக் யூஸ் பண்ணால் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வேணால் ஃபேமிலி பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அட் கம்பைன்ட் 100 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்ஸ் நம்பர்ஸ் ஆர் ஸ்டில் பிஹைண்ட் தோஸ் ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ். இது கம்பேர் 100 மில்லியன்ஸ் வந்து யூடியூப் வந்து ரீச் ஆனாலுமே நெட்ஃப்ளிக்ஸோட சப்ஸ்கிரிப்ஷர்ஸ்க்கு கம்மியாக தான் இருக்கதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 160 மில்லியன் வந்து கம்மியாக இருக்காங்க. அதே போல் ஸ்பாட்டிஃபைக்கு வந்து 126 மில்லியன்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பாட்டிஃபையும் நெட்ஃப்ளிக்ஸையும் சேர்த்து அவங்க வந்து ட்ரையல் எதுவுமே இல்லை, அங்கே வந்து டேரக்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு வந்து இவ்வளவு கம்மியாக இருக்காங்க. எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 100+ மில்லியன்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க யூடியூப்பு. மேபி இன்னும் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக வந்து யூடியூபோட சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் வந்து அதிகமாகும். ஏன்னா பீப்புள்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப் ப்ரீமியம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க பார்க்கலாம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அப்படி இல்லை யூடியூப் வந்து நீங்கள் ஆட் ஃப்ரீயாக தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி இருக்குது, ஆட் பிளாக்கர் எதுவுமே இல்லாமல் அப்படின்னு பார்க்கணும்னா Brave ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள். Brave ப்ரௌசரில் நீங்கள் வந்து ஆட் ஃப்ரீயாக பார்க்கலாம். ஜஸ்ட்டு நானும் Brave ப்ரௌசரில் தான் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட பாருங்கள். ஜஸ்ட் நியூ டாப் போய்ட்டு யூடியூப்னு கொடுக்குறேன். யூடியூப்னு கொடுத்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் யூடியூப்பு. இதில் வந்து நான் என்னோடய ஜிமெயில் வச்சு நான் மெயிலுக்காக யூஸ் பண்ணேன், அதனால என்னோடய லாகின் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. இப்போ தான் ஆட் பிளாக்கர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணால் திடீர்னு சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு யூடியூப் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உங்களோட ஜிமெயில் வந்து இது யூஸ் பண்ணாங்க. ஜிமெயில் யூஸ் பண்ணாலுமே மெயின் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாமல் ஏதாவது செகண்டரி அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இல்லாமல் இருக்கும், அந்த ஜிமெயில் யூஸ் பண்ணி வேண்டாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்டா வீடியோ வந்து ஜிங்க் ஆகியிருக்கும். அதாவது ஒரு வீடியோ இப்போ ஆனந்த் சாரோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக வீடியோ வரும். ஸோ அதுக்காக உங்களுக்கு ஃபாலோஅப்புக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் எப்போதுமே வந்து சைன் அவுட்டில் தான் பார்ப்பேன், நான் வந்து சைன்இன் பண்ணி பார்க்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வீடியோ சூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே இந்த ஆனந்த் சார் வீடியோவே பார்ப்போம். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து டேரெக்டாகவே ஓப்பன் ஆகிடும், எந்த ஆட் எதுவுமே இல்லை. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனாலும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆட் ஃப்ரீயாக பிரேவில் நீங்கள் வந்து பார்க்கலாம். எய்தர் மொபைல்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை டெஸ்க்டாப்லேயுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் தான், உங்களோட ஜிமெயிலை வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படின்னா செகண்டரி ஜிமெயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க. நாம் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் guys for watching the video and do subscribe my channel for more videos.